கிளவி கிளவி கிளவி. என்னடா சொல்ல நீ? என்ன பார்த்தா கிளவி என்னையா சொல்ல? ஏன் வெல்ல முடியும் தொப்ப வயரும் என் கோலத்தை பார்த்தா? டேய் அப்படி சொல்லாதடா. சின்ன வயசுலயே எனக்கு முடி நரைச்சதுனால சின்ன வயசுலயே நரைச்சு இந்த வயசுல நரைச்சிட்டு அப்படி எனக்கு வயசு ஆகலடா. நான் என்னது இது எக்ஸசைஸ் பண்ணணுமா? நான் இதோட என்ன ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஆகணும். என்னது ஸ்மார்ட் ஆட் இருக்கணுமா? இது ஸ்மார்ட்டுக்கு என்ன குறைச்சலடா? என்ன உனக்கு மதிப்பு குறைவாட்டா இருக்கு? அப்புறம் என்ன, எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் எவ்வளோ எங்கே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கருப்பு வெல்ல முடியே இருக்காது. என்ன சொல்லுவான் பையன்? ஐயே ரொம்ப வருத்தப்படுவாளே. இப்படி சொல்லு. அப்போ என்ன கிளவினியா கூப்பிடுவா நீ? நான் கிளவியாடா உனக்கு? எல்லாரும் எவ்வளோ எங்கே இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்களே கிளவி. இங்க பாருங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்களா? கிளவி கேட்க மாட்டேங்க. நான் என்னடி கேட்குறதுக்கு? நீ இருக்குதான் அப்படிதானே கிளவி மாதிரி. கேளுங்க. டேய் என்னடா நினைச்சிருக்கா நீ? அம்மாவை என்ன சொல்லுவா நீ? இப்படி சொல்லலாமா நீ? ஏன்டா அப்படி சொல்லுவா? நல்ல கேளுங்க. ஐயோ அப்பா திட்டிடுவாங்களோ. எதுக்குடா கிளவின்னு சொல்லுவா? கிளட்டு கிளவின்னு சொல்லுடா. அப்பதான் அவளுக்கு மண்டையில யாரும். நீங்க வேற இப்படியா சொல்லுதிய? அப்படிதான் சொல்லுவேன். என்ன செய்வா நீ? கிளட்டு கிளவியா? எப்படியும் போங்க, கடைக்கு போயிட்டு வரேன். போடா, என்ன நீ மதிச்சவே வேண்டாம். என்ன சொல்லுவிய நீங்க? அவன் இப்படி சொல்லிட்டு கடைக்கு போயிருக்கான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வேற கிளட்டு கிளம்பின்னு வேற சொல்லிட்டு அவனுக்கு தோதா போச்சு. இப்ப என்ன இன்னும் காண விட மாட்டான். நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டா பண்ணி இருக்கலாம் இல்லையா? மக்கு நான் எதுக்கடி சொல்லுவேன். அவன் கடைக்கு போயிட்டானா? நான் இத்தனை நாளா உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்க பாரு, என்ன பாரு, நான் தலையில டை அடிச்சு கிழவன் மாதிரி இருந்தாலும் கிழவனா இருந்தாலும் நாங்க பாரு 7 வயசு 18 வயசு மாதிரி இருக்கண்டி. என் வெளியில எல்லாரும் சொன்னா பையனுக்கு அண்ணன் நானி கேட்பாங்கடா. நான் உன்கிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், எனக்கு ஈக்குவலா நீ டை அடி. ஓ 18 வயசு மாதிரியா இருக்குதியா? நல்ல நினைப்பு தான் உங்களுக்கு. அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டே கண்டியா பையன் கேட்கறதுக்குன்னு ஆயிப்போச்சு. இப்ப நல்ல ஆளு இருந்து நான் அதுதான் உன்கிட்ட சொன்னது. டை அடிச்சுடா. அவனுக்கு முன்ன வச்சு நான் ஒண்ணு விட்டு கொடுக்கலடி. பையனுக்கு முன்ன வச்சு நான் உனக்கு சப்போர்ட்டா பண்ண பையன் என்ன நினைப்பான்? நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டோன்னு இல்ல நினைப்பான். அவனுக்கு ஆதரவுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பான். அதனாலதான் அவனுக்கு முன்ன வச்சு ஒன்னு திட்டுனேன். ஒன்னு திட்டுக்கு எனக்கு உரிமை உண்டு இல்லையா அம்மா? அதனாலதானே திட்டுனேன். நான் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருக்கோம், என்ன பற்றி உனக்கு தெரியாதா? அது சின்ன பையன் இல்லையாடா, மன ஒட்டடிச்சு போயிருவான்டா. அதனாலதான் அவனுக்கு முன்ன வச்சு அப்படி திட்டுனேன். மனசுல வச்சுக்காத. ஏனுமே அதை நான் சொல்லது கேளடி. போ, பையன் இப்ப வருவான். அதுக்கு முன்ன தலையில எல்லாம் டை அடி. போ அம்மா, நான் அடிப்பேன் இல்லடா, அது போய் அடி. போ, ஓடி போ. குளிச்சுக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு சுடிதாரில் ஒன்ன போட்டுட்டு வா. அப்படியா? சுடிதாரா போடணும்? அடிச்ச மாட்டேன். சுடிதாரா போட மாட்டேன். நம்ம மகளுக்கு சுடிதாரையா போட மாட்டேன். நான் போட மாட்டேன்.
டையா அடிச்ச மாட்டா சுடிதாரம் போட மாட்டியா? அப்ப அவன் கிளம்பின்னு தான் சொல்லுவான், என்னட்ட சொல்லக்கூடாது பிறகு. நான் அப்புறம் பையன் பக்கம் தான் பேசுவேன். சொல்லிட்டேன். அம்மா அடம் பிடிக்காத, போய் டை அடிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு வா, எக்ஸசைஸ் செய்தாரு சொல்லி தாரு உனக்கிட்ட. அப்படியா? நீங்க சொல்லியதுக்காக நான் போய் செய்ய. சரி செய்ய. 2000 years. எப்படி எப்படி இருக்கு? சுடிதார் போட்டுட்டு பிள்ளைங்க சுடிதாரை எடுத்து போட்டேன். நல்லா இருக்கா? 15 வயசு குறைஞ்சது மாதிரி இருக்கு. வா வா. எப்படி இருக்கா? நல்லா இருக்காடி. எல்லாம் அடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரியே 15 வயசு குறைஞ்ச மாதிரியா இருக்கு. இதைத்தான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன், டையடின்னு. பையன் வருவான், அட்டையாளமே தெரியாது பாரு, தியாடுவான். ஒன்ன முன்ன வச்சுக்கிட்டே அங்க தியாடுவான் பாரு. இப்பதான் நல்லா இருக்குடி. பையன் வந்தோன்னு ஆச்சரியப்படுவான். ஆனா தொந்தி சிட்ட பண்ணடே. சிட்டப் பண்ணணுமா? பையன் வாரதுக்கு முன்னாடி சிட்டப் பண்ணுனா தொந்தி குறைஞ்சிருமா? பண்ணிட மாட்டியா? எப்படி பண்ணணும் சொல்லுங்க. எப்படி பண்ணணும் பாரு. 1 2 3 4 இப்படி பண்ணணும். 1/2 1 1/2 1/2 கீழே உட்காரு. 2 கீழே இருக்க முடியாது. 2 கீழே உட்காரு. இடையில நிக்க 2ன்னு சொல்லிட்டு. அதனால தானே நான் உங்கள்கிட்ட பெஸ்டன் வைக்க சொன்னேன். இதுக்கு மேல கீழே உட்கார முடியாது. अच्छा பெஸ்டனா? முன்னாடியே எனக்கு விஷயத்தை சொல்லி எனக்கு சொல்லி இருக்கலாம் இல்லையாடி? இந்த பிரச்சனையில தான் நீ சொன்னியா? என்னத்துக்குன்னு சொல்லாம வைக்கப்படுதா? சொல்லி இருக்கலாம் இல்லையா உனக்கு? என்னத்த வெஸ்டர்ன் வச்சிருக்கலாம் இல்லையாடி? சரி சரி, பையன் வாராம் போல. பையன் வந்த மாதிரி இருக்கு. வரட்டு அடையாளமே தெரியாது என்ன. அப்படிதானே? எங்கம்மா போனீங்கம்மா? பையனுக்கே அடையாளம் தெரியல. யாரு பா? இது யாருப்பா? யார தேடுறா நீ? அம்மாவையா? பாரு, நல்லா பாரு அம்மா. டேய் என்ன நிக்கே? அம்மா அம்மா அங்க கூப்பிட்டுட்டு போறான். டேய் சக்தி, நிக்கேண்டா அம்மா. அம்மாவா? நம்ப முடியவில்லை. இப்ப சந்தோஷமாப்பா? நானும் 18 வயசு மாதிரி இருக்கேன்னா, அம்மா 16 வயசு மாதிரி இருக்காள. உங்களுக்கு 18 வயசா? உங்களுக்கு 16 வயசா? பின்ன நான் என்ன 2 வயசு குழந்தையா? ரொம்ப குறைவா சொல்லிட்டோமோ?